கர்த்தர் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் மிக மிக முக்கியமானவை. இந்த நியாயப்பிரமாணத்திலே மிகவும் முக்கியமான பிரமாணங்கள் 10 கற்பனைகள் என்று சொல்லப்படுகிற இந்த 10 முக்கிய பிரமாணங்களாகும். இதுவே நியாயப்பிரமாணத்தின் மிக முக்கியமான சட்டதிட்டங்கள். இந்த 10 கற்பனைகள் யாத்திராகமம் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 17ஆம் வசனங்கள் மட்டும் காணப்படுகின்றன. இந்த 10 கட்டளைகள் என்னவென்றால், முதலாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவது கட்டளை என்னவென்றால், மேலே வானத்திலே கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயினும் யாதொரு விக்கிரகத்தையாயினும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்க வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். மூன்றாவதான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். நான்காவது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 5வது கட்டளை, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6வது கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது கட்டளை, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இஸ்ரேல் தேசத்தார் எகிப்திலிருந்து வெளியேறிய சில நாட்களில் தேவன் கொடுத்த 10 பிரமாணங்கள் இவைகளே. இது 10 கட்டளைகள் என்று அழைக்கப்படுகிறது. இது தேவன் மோசேக்கு எழுதி கொடுத்த 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளே 2 கற்பனைகளை எழுதி தேவன் மோசேயுடைய கரங்களிலே கொடுத்தார். அவன் இந்த 10 கற்பனைகளை கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து அவன் அவர்களுக்கு அதை வாசிக்கிறான். ஜனங்கள் எல்லோரும் இந்த உடன்படிக்கையை 10 கற்பனையை அவர்கள் நாங்கள் அதன்படி நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அங்கே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இது 10 கற்பனைகள். இது தவிர மோசே மலையில் இருந்த நாட்களிலே அவர் இன்னும் 600க்கு மேற்பட்ட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர் மோசேக்கு எழுதி கொடுக்கிறார். இவையெல்லாவற்றை நாம் யாத்திராகம புஸ்தகத்திலும் லேவியராகம புஸ்தகத்திலும் உபாகம புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய ஜீவியத்தில் இந்த பிரமாணங்களை பின்பற்றி நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் கொடுத்த இந்த 10 கட்டளைகள் தேவன் கொடுத்த 600க்கும் மேற்பட்ட அந்த பிரமாணங்களின் சுருக்கமாக காணப்படுகிறது. ஆகவே
நாம் தேவனாய் கர்த்தரை மாத்திரமே நாம் தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நாம் அவரை மாத்திரமே நமஸ்கரிக்க வேண்டும். நாம் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருக்க வேண்டும். ஓய்வு நாளை நாம் பரிசுத்த நாளாக ஆசரிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு நம்முடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்கிற இந்த பிரமாணங்களை நாம் பின்பற்ற வேண்டும். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்பது இந்த 10 பிரமாணங்களாகும். பிறனுடைய வீட்டை நாம் இச்சியாதிருக்க வேண்டும். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருக்க வேண்டும். அவனுடைய வேலைக்காரனை விதமாக அவனுடைய சகல காரியங்களையும் பிறனுடைய யாதொன்றையும் நாம் இச்சியாதிருக்க வேண்டும் என்பது 10வது பிரமாணமாக காணப்படுகிறது. ஆகவே இச்சை என்பது தேவனுக்கு பாவமாய் காணப்படுகிறது. பொய் என்பதும் பொய் சாட்சி சொல்வது என்பதும் தேவனுக்கு பாவமாய் காணப்படுகிறது. களவு என்பது தேவனுக்கு பாவமாக காணப்படுகிறது. விபச்சாரம் என்பது அது ஒரு பெரிய தேவனுக்கு பாவமாய் காணப்படுகிறது. மனுஷனை தேவன் உண்டாக்குற மனுஷனை கொலை செய்வது அது மகா பெரிய பாவமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தகப்பனையும் தாயையும் நாம் வயது சென்றவர்களாகும் பொழுதோ அல்லது தகப்பனும் தாயையும் நாம் கனம் பண்ணாமல் அவர்களை அசட்டையாய் நாம் நடத்துவதோ அல்லது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்பதோ நம்முடைய ஆயுஷ் நாட்களை அது குறைப்பதாக காணப்படுகிறது. அவர்களை நாம் கனம் பண்ணுவதாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளிலே நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அதை பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆகவே ஓய்வு நாளை நாம் பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும். தேவனாய் கர்த்தரை ஆசரிக்கத்தக்கதாக அந்த நாளை நாம் தேவனுக்கென்று நாம் ஒதுக்கி நாம் மெய்யான தேவனாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை நாம் வணங்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை விண்ணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் நம்முடைய சுயலாபத்துக்காக நாம் கர்த்தர் பேரிலே நாம் சத்தியம் பண்ணுவதோ பொய்யான சத்தியம் பண்ணுவதோ வேத வாக்கியங்களை பொய்யாக போதித்து கர்த்தருடைய நாமம் வீணாய் வழங்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்காதிருப்போமாக. அவ்விதமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்கினோமானால் கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். நம்மை அவர் தண்டிக்காமல் விடார். அது மாத்திரமல்ல, நாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாவது யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இவ்விதமாக நாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாவது விக்கிரகத்தையாவது நாம் உண்டாக்கக்கூடாது. நமக்கென்று உண்டாக்கக்கூடாது. அவைகளை நம்முடைய வீடுகளில் வைக்கக்கூடாது. நம்முடைய ஆலயங்களில் வைக்கக்கூடாது. அவைகளை நாம் வைத்து நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது. ஏனென்றால் தேவனாய கர்த்தர் நான் எரிச்சலுடைய தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்தும் பிதாக்களுடைய கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாக இருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் விக்கிரக ஆராதனை செய்வது கூடாத காரியமாக இருக்கிறது. அது தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிறதாக, அது தேவனை பகைக்கிறவர்களாக நம்மை கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. அப்படியே நாம்
விக்கிர ஆராதனையை செய்யும் பொழுது அவர் இந்த அக்கிரமங்களை நம்மிடத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளிடத்தின் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரித்து அவர்களை தண்டிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஆனாலும் கூட அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து விக்கிர ஆராதனைக்கு விலகி நாம் மெய்யான தேவனாகிய அந்த தேவனை நாம் வணங்கும் பொழுது அவர் என் கற்பனைகளை கைக்கொள்ளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன் என்கிறார். அருமையான தேவஜனங்களே, நாம் தேவனுக்கு ஒப்பான சுரூபத்தையும் வைக்கக்கூடாது. இந்த பூமியின் கீழ் தண்ணீர் உண்டாயிருக்கிற அல்லது எந்த ஒரு சுரூபத்தையாவது நாம் உண்டாக்கவும் கூடாது, அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது, அவைகளை சேவிக்கவும் கூடாது. இவ்விதமாக தேவன் விக்கிர ஆராதனை அவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். அது அவ்விதமாக விக்கிர ஆராதனை செய்வர்களுக்கு அவர் விரோதமாயிருந்து, அவர் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, அது அவர்களை பயக்கிறவர்களாக அவர்களை எடுத்துக்கொள்கிறார். ஆகவே நாம் அதிக ஜாக்கிரதையோடு நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் விக்கிரகங்களை நம்முடைய வீடுகளை வைத்திருப்போமானால் அவைகளை நமஸ்கரிக்காதபடிக்கு, அவர்களை சேவிக்காதபடிக்கு அவர்களுக்கு நாம் மாலையோ அல்லது பத்திகளோ அல்லது பூக்களோ அல்லது அவைகளுக்கு முன்னாக நாம் நின்று அவைகளை நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய 10 கற்பனையிலே 2வது கற்பனையாக நமக்கு சொல்லுகிறார். இது தேவனுக்கு விரோதமான காரியமாகவே நாம் அறியாமல் இதுவரை விதமாக செய்திருப்போமானால் நாம் அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நாம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்போமாக. அது மாத்திரமல்ல, இங்கே 1வது கற்பனையிலே தேவன் மிக தெளிவாக சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தர் நானே, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆம், அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவனாய கர்த்தர் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அந்த தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினவர், முதல் மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கினவர். அந்த ஆதாமிலிருந்து தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். ஆதாம் பாவம் செய்யாதவனாக, அவன் பரிசுத்தனாக, அவன் தேவதூதன் போல அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக காணப்பட்டான். அவன் பாவத்தில் விழுந்த பிற்பாடு அவன் இந்த பூமியிலே அவன் நித்திய ஜீவன் உள்ளவனாக இருந்த அந்த ஆதாம் அவனுக்குள்ளே மரணம் பிரவேசித்தது. இன்றைக்கு நாம் எல்லோரும் ஆதாமுடைய சந்ததியாக இன்றைக்கு காணப்படுகிறோம். நமக்கென்று குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு, நமக்கென்று குறிக்கப்பட்ட வயது உண்டு. தேவன் நம்முடைய காலத்தின் முடிவிலே அவர் நமக்கு நித்திய ஜீவன் வைத்திருக்கிறார். ஆதாம் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை நமக்கென்று வைத்திருக்கிறார். அவர் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கும் நாளெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனாய் கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனாய் கர்த்தர் ஒருவரே நாம் ஆராதிப்போமாக. அந்த தேவனாய் கர்த்தர் மாம்சத்தில் வந்தார். அந்த மாம்சத்தில் வந்து அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கும் பொழுது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இவரே தேவனாக இருக்கிறார். இவரே ஆதியிலே வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். இவரே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். இவரே பூமிக்கு வந்தார். இவரே நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். இவர் மாம்ச சரீரத்திலே வந்து அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து வானத்துக்கு சென்று பரலோகத்திலே தேவனோடு கூட தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் தேவனுடைய தற்ஸ்வரூபமாக இந்த பூமியிலே காணப்பட்டார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே அன்பின் ரூபமாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே காணப்பட்டு உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் இந்த சர்வ உலகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனில் அவர் தந்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்ட பிரகாரமாக இந்த 10 கற்பனைகளை நாம் கைக்கொள்வோமானால் நாம் ஒரு நாளும்
இது என்னவென்று நாம் தியானித்து இதே நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக வைத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை கற்பிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் நடக்க வேண்டிய வழிகள். இது பாவத்தின் வழியிலிருந்து பாவத்திலிருந்து நம்மை விலக்கக்கூடிய தேவனுடைய பிரமாணமாய் காணப்படுகிறது.